ஹாய் ஆல். அன்னைக்கு சரி நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அம்மா ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லைப்பிடாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு காசு கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ அவ்வளோ தூரம் போயிட்டோம். ரொம்ப நாளாக நான் லைப்ரரியில் மெம்பர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும் போது பண்ணியிருந்திருந்தேன். ஸோ இப்போ அங்கே மெம்பர் ஆகிட்டு 2 புக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நேராக போத்தீஸ் போயிட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா சரி நம்ம பில்லு போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு எனக்கு. வீட்டுக்கு வந்தோடனே சிம்பிளாக தயிர் சாதமும் அந்த பட்டை அவரைக்காய் இருக்கு இல்லையா, அதில் பொரியல் செஞ்சு வச்சுருந்தேன். அதை தான் நல்லா சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த புக்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப டைம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் சாய்க்குட்டி வந்துட்டான். அவனை ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னென்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஸோ அவனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கான். அதுக்கு இந்த 2 ஸ்டிக்கர் கேட்டாங்க அப்படின்னு எடுத்தான். அதை அடிச்சிட்டு இருந்தான். சரி அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் தெரியலன்ட்டான். புக் எடுத்துகிட்டு வா ஹோம்ஒர்க் எழுதலாம் அப்படின்னா பாருங்கள், பேக் எடுக்கிறான், திருப்பி டமால்னு கீழே விழுறான். உட்காந்து அவனை எழுத வைக்கிறதுக்கு சாலிடாக கிட்டத்தட்ட 1 hour ஆகி போயிடுது. எனக்கு முடியல. ஸோ அப்போ அவனுக்கு ஹோம் டெஸ்ட் நிறைய கொடுக்குறாங்களா, சரின்ட்டு கொஷின் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ராயிங்காக வாங்கின பெரிய ரைட்டிங் பேடு. இன்னொன்றுமே பெருசாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவிஎஸ் ஹோம் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 questions. அதை கொஷின்ஸ் எழுதி கொடுத்துடலாம். கொஷின்ஸ் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வரிசையாக எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடுவான். உட்கார வச்சா அவன் படிக்க ஆரம்பிச்சிடுவான். பாருங்கள் இடையில என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் இந்த பென்சில் எடுத்துக்கிறேம்மா, டிப்பு போடணுமா, அதுமா இதுமா அப்படிமா ஒரு வேர்டு எழுதுவான். உடனே எந்திரிச்சு ஏதாவது ஞாபகம் வருதுன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவான். ஹரியை பற்றி இந்த மாதிரிலாம் கவலையே இல்லைங்க. நான் இப்போ வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஹரி அம்மா வீட்டுக்கு போயிடுவான். நாங்கள் அங்கேயே உட்காந்து எல்லா ஹோம்ஒர்க்கையும் டவுட்ஸ் இருந்தால் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு எழுதிடுவான். நான் வீட்டுக்கு வந்தவொடனே அவனை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே வர்ற மாதிரி தான் இருக்கும். பேக் இல்லாமல் தான் நாங்கள் வருவோம். எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிடுவான் அவன். இவனை பாருங்களேன், அதுக்குள்ளே பவுச்சில் என்னோடய பவுச் தான் இது, நான் ஒர்க் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிருந்தது. ஸோ அதுலேருந்து இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருந்தான். சரி ஒரு வழியாக அவனை ஹோம்ஒர்க் முடிக்க வச்சாச்சு. ஸோ நான் இதில் 2ல் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த நிழல்னு ஒரு புக் இருந்தது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எல்ப்ஸ் வரைஞ்சிட்டு கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு கலர் பண்ண உட்காந்துட்டான். கலரிங் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக பண்ணி முடிச்சிடுவான். அவனுக்கு இப்போ இந்த ஷேடிங் பண்ணுற மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.